வணக்கம். கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான பிஸ்கெட் ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக கொக்கோ பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், எல்லாமே சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 கப் கோதுமை மாவு சலித்து எடுத்துக்கலாம். ஒரு கப்பாக சலித்து எடுத்துக்கலாம். இன்னொரு கப் கோதுமை மாவு, மொத்தமாக 2 கப்பு. 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை அப்படியே போட்டால் ரொம்ப கட்டியாக இருக்கும். அதனால் ஒரு வாட்டி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்திங்கன்னா போதும். இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இது சும்மா ஒன்றா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் கலந்து எடுத்தால் போதும். இதில் 6 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் ஜிஆர்பி நெய் எடுத்துக்கேன். உங்களுக்கு எந்த நெய் நல்லா இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிணைய வேண்டாம். அந்த மாவும் அந்த நெய்யும் ஒன்றா கலக்கிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கிட்டால் போதும். ஒன்றா கலந்தாச்சு. ஜஸ்ட்டு இப்படி கலந்து பிடிச்சா பிடிக்கணும், இப்படி ஊற்றா ஒதுங்கணும். அதான் அதோட பதம். இப்போது இதை நம்ம நார்மலாக கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைட்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. ஃபுல்லாக பால் ஊற்றியே பிணைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இதை நம்ம பிஸ்கெட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை ஒரு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவை நான் 2 கப்புன்றதுனால கொஞ்சம் நிறைய இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது 1 கப்பு போட்டு செஞ்சு பாருங்கள். 1க்கு பாதி சர்க்கரை அளவு போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
பிஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்குள்ள இந்த ஓவனை ஓடிஜியை 150 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பிஸ்கெட் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, குட்டி குட்டி பீஸை, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் அது நீங்கள் எடுத்து இதுமாரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா ஓகே. இல்லை உங்களுக்கு ஷேப் வேணும்னா குக்கிங் கட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு அழகாக ஷேப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நான் பசங்களுக்காக மட்டும் செய்கிறேங்கிறதுனால கையில் ப்ரெஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் செய்கிறதுல இந்த சைஸில் ஒரு 35 பிஸ்கெட் வரும். இப்போ அவன் சூடாயிடுச்சு. திரும்ப ஆன் பண்ணி டைமர் செட் பண்ணதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்து உள்ளே வச்சிடலாம். இந்த ஓவனை 150 டிகிரி செல்சியஸில் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். நான் வச்சுருக்கேன் ஒரு 20 மினிட்ஸ், 15 to 20 மினிட்ஸ் செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. டூ டயரில் பேக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் ஸ்டவ் டாப்பில் செய்கிறதா இருந்தால் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சு இல்லை 20 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இது பேக் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. சூப்பராக பேக் ஆகி வந்துடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வந்திருக்கு அழகாக. பிஸ்கெட் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தமாதிரி செஞ்சு. பிஸ்கெட் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, சாஃப்டாக இருக்கும். எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே அந்த ஹீட்லேயே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வெந்தோடனே எடுத்து வெளியே வச்சுருங்க.